நீ 12th ரிசல்ட் நல்ல மார்க் எடுத்துருவியா? தரமா செஞ்சிருக்கேன்டாடா. உள்ள போய் என் மார்க்க பாத்துட்டு வாங்க. பாக்குறேன். நெஞ்ச புடிச்சுக்கிட்டு தான் வருவீங்க. வந்து நான் தரமான சம்பவம் நான் பண்ணுவேன். போங்கடாடா. A few minutes later. என்னாச்சு? என்னாச்சு ஒன்னாச்சு 12வது ஃபெயில். ஜஸ்ட் பாஸோட ஆள நீ மாடு மேய்க்கோட லாய்க்கு இல்ல. மாடு மேய்க்கிறதுல அந்த காலம்ப்பா. சோசியல் மீடியால வீடியோ போட போறேன். போட்டு ஹியூமர் வரை ஹியூமர் பண்றான், கிளாமர் வரை கிளாமர் பண்றான். என்ன மாதிரி ஒண்ணுமே தெரியாதவன் சென்டிமீட்டர் பேர்ல கிரிஞ்சி பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணி ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தி இந்த ப்ரொமோஷன் அந்த ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கார் வாங்கி பெரிய வீடு கட்டி மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆக போறேன். மச்சான் ட்ரெஸ் எடுக்கிறோம் எங்க இருந்தா நல்லா இருக்கும்? டேய் நம்ம சேகரண்ணா கடை இருக்குல்ல, அங்க சூப்பரா இருக்கும். அங்க ரேட்டு கொஞ்சம் கூட ஆச்சாடா. வேற எங்க நல்லா இருக்கும்? செந்தில் என்ன கடைக்கு போமா? சும்மா இருக்கியா நீ? சும்மா பிக் பாக்ஸ் போமா? நம்ம கூடவே இருக்கவங்க நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு தேவையில்லைன்னும் போது அந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது. சோசியல் மீடியா என்னோட இருக்க வரை என்னை யாரும் அழிக்க முடியாது மாமா. மாமா அப்பா ஒப்பண்டி. சரி விடுங்கடாடா. ஓ நான் இப்ப இருந்தே வீடியோ போட போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நான் +2 ரிசல்ட் பார்க்க போனேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன். வெறும் 143 மார்க் தான். நீங்க எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்களா? பெத்த அப்பங்கிட்டே பூராத்தி ஃபாலோ பண்ண சொல்லிருங்க. போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா இப்ப என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வணக்கம் அப்படியே ஏண்டா பொம்பளை பிள்ளை கூட சேர்ந்து அரங்கோட ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடி வீடியோ போடுறேன். நல்லா வாடா இருக்கு உனக்கு. இது வந்து என் ஆத்தா பாக்குது, பெரிய ஆத்தா பாக்குது, சின்ன ஆத்தா பாக்குது, ஏன் என் புள்ள மோத கொண்டு பாக்குற. அதுக்கு லைக் வேற பண்றீங்க மக்களு. பொம்பளை பிள்ளை பூரா எங்க குலசாமிடா. அதான் எப்படி பாத்துக்கிருக்கேன் தெரியுமா? நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவோமா? போலாமா? அச்சு இப்ப வந்துருக்கல ட்ரெண்டிங் சாங் அது. ஓகே ஓகே. அச்சோ 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 எப்பா எப்பா எப்பப்பா பத்திக்கிச்சா நல்லா இருக்காமா? சூப்பர். தேங்க்ஸ்மா. நாளைக்கு வந்து இதே மாதிரி வீடியோ போடலாம். ஓகேவா? போடலாமா? ஓகே. மறந்துடாம அந்த கொலாபரேஷன் தட்டி விட்டுருமா? கண்டிப்பா. என்ன நான் சொல்றது, நீ ஏறாமாப்ல வீடியோ அடா ஏதாவது டான்ஸ் ஆடி வீடியோ போடுறீங்க, இதுக்கு லைக் வர பாக்குறீங்க. இதை வர பாக்குறேன் இவர முட்டா போயிடலாம் போனா லோலாய் போயிடலாம். டேய் ரோஹித் சர்மா, இன்னைக்கு தேனி நம்மள ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ண கூப்பிட்டுருந்தாங்கல்ல? ஆமா. சிவக்கே கிளம்புவோமா? இல்ல எங்க போறீங்க? நாங்க நகைக்கடை திறக்க போறோம். வாட்ச்மேன் இல்லையா? அங்கிள் அவன் யாரு தெரியாம பேசிக்கிறீங்க? யாருப்பா? அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. லெட்ஸ் வெல்கம் தி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி சீமான் ரோஹித் சர்மா. அங்க என்னடா பாருங்க, என்ன கேட்டுக்கிறீங்க? அங்க என்னடா பாக்குறீங்க? நாங்க யார் தெரியுமா? ரேஞ்ச் என்ன தெரியுமா? நாங்க போய் அந்த கடையில வீடியோ போட்டாதான் அது தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகும். நாங்க இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அங்கிள். ஏய் செலிபிரிட்டி சொல்லுங்க அங்கிள். சிங்கிள் டிவிக்கே வழி இல்ல, நீ செலிபிரிட்டியாடா? அங்கிள் நீங்க ரோஹித் சர்மா ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ரோஹித் சர்மாவா? உன் பேரு மாரிமுத்து தான்டா. அது அப்ப இப்ப சிங்கிள் பாய் ரோஹித் சர்மா. பாரா அப்பாட்ட சொல்லி வை, ரொம்ப இன்சல்ட் பண்றாப்ல. டாடா என் ஃப்ரெண்ட் நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ரோஹித் சர்மா வா போலாம். பாய். இன்னும் என்னென்ன பைத்தியக்காரத்தனம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டே நிக்கிற. எவ்வளவுதான் வீடியோஸ் போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போக மாட்டேங்குதா? ஏய் போய் மதியானம் பசிக்கு சமைக்கிற வழிய பாப்பியா? அதை விட்டுட்டு யோசிக்கலாம். நம்ம பேசாம டைவர்ஸ் பண்ணிடுவோமா? டைவர்ஸ் பண்றியா? ஆமாடா, இப்பெல்லாம் அதான் ட்ரெண்ட். கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம செல்ஃபி எடுப்பாங்கடா. ஒரு வாரம் தாண்டி ஆகுது, அதுக்குள்ள டைவர்ஸ் போறடா. இதெல்லாம் ஒரு குடும்ப பெண்ணுக்கு வந்து அழகு இல்ல. இத வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் டெய்லி என்ன போட்டு வீடியோ பண்ண சொல்லி அடிச்சு கொடுமைப்படுத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இவன் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இவனை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்ன என்ன வேலை உனக்கு கொலா பண்ணிருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணு. முதல்ல என்ன வேலை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணா? என்ன அதுக்குள்ள 1 லட்சம் வியூஸ் போயிருச்சு சொன்னேன்ல. அப்ப அடுத்த குடும்பத்துல எப்ப பிரச்சனை நடக்கும் தான் மொத்த பேரும் காத்துட்டு இருக்காங்களா? கமெண்ட் பாரு. இவன மாதிரி ஆளுகளை சும்மா விடக்கூடாது. அக்கா உங்களுக்காக நாங்க இருக்கோம். அக்கா எங்க வீட்டு, ஏய் உங்க வீட்டுக்கு வரவா? டேய் என்ன? ஹலோ, யூடியூப் சேனல் இருந்தா இன்டர்வியூவா? ஆமாங்க, இப்பதான் டைவர்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக்கா? ஓகே கண்டிப்பா வந்துடுறேன். ஓகேங்க. என்ன யூடியூப்ல இருந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இது ஃபாரின் கால் மாதிரி இருக்கு. ஹலோ
ஆஸ்திரேலியா இருந்தா ஆமாங்க ஆமாங்க ஆமா ஆமா ஆமா. வர்றது ஓகே எனக்கு, ஆனா ஃபிளைட் டிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஆஸ்திரேலியா போறேன். ஆஸ்திரேலியாவா? எதுக்கு? ஹலோ, காலேஜ்ல இருந்தா சொல்லுங்க மேம். இல்ல இல்ல இனிமே சேர்ற ஐடியாலாம் இல்ல மேம். ஓ சீஃப் கெஸ்டா? தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணாதானே அவங்களும் முன்னேற முடியும். ஐயோ அந்த டேட்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கனே, நெக்ஸ்ட் டைம் மாத்தி வச்சுக்க முடியுமா? ஓகே ஓகே தேங்க்யூ. என்ன அடிச்சதுனா லக்கு. ஒண்ணுமே புரியல. உன்னால ஒரு சூப்பர் விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? பிரதரா எனக்காக நிறைய ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க உங்க வேலையை பாருங்க பிரதர், நான் என் வேலையை பாக்குறேன். வரட்டா? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு சிவா. உனக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கோ, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ. நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், நம்ம கிட்ட காசே கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு குட்டி. ஓகே கூப்பிடு கூப்பிடு. அவரா என்னென்ன இருக்கு பிரதர்? புரோட்டா, ஆம்லேட், சிக்கன் ரைஸ், ஆஃப் ஆயில் இவ்வளவுதான் இருக்கா? இருக்கு. யூனிட் ஓகே, எல்லாத்தையும் ரெபன் செட் எடுத்துவாங்க. ரைட். எல்லாத்தையும் ஹலோ ஃப்ரெண்ட், இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் கடையில இருக்கோம். அங்க நாங்க சாப்பிட போறோம். எல்லா டேஸ்ட் எப்படி இருக்கும் உங்ககிட்ட பார்த்து சொல்றோம். ஓகே. நல்ல சாப்பாடு இல்லங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அல்டிமேட். என்னது பில்லு? இல்ல என்ன நம்ம சொல்றா நம்ம பத்தி. இன்ஸ்டாகிராம் இன்ஸ்பயர்ல அப்படின்னா அப்படின்னா உங்க கடையை வீடியோ எடுத்து போட்டு உங்க கடையை வந்து ஃபேமஸ் ஆகும்டா. இங்க பாருங்க, இப்பதான் போட்ட ஆளுங்க 20,000 பேர் பாத்துட்டாங்க. இத பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து ஆட்கள் அதிகமா வருவாங்க. உங்க கடை டெவலப் ஆகும். எங்க வந்த கூட்டமே எனக்கு போதும். எனக்கு கூட்டம்லாம் அல்ல வேணாம், வார கூட்டமே போதும். சாப்பிட்டதுக்கு பில்ல மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? நிறைய பேர் வருவாங்கன்னு. ஒன்னும் எனக்கு வர வேணாம், சாப்பிட்டதுக்கு பில்ல கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன முழிக்கிறீங்க? காசு இல்லையா? என்ன 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 யாரு? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். என்ன பண்ண வந்த? சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன்டா உனக்கு ரெடி. போ போய் மாவு வேணா போ. அண்ணே ஒண்ணு போ, போட்டோக்கு மாவு வேணா போ. ஓகே சிவா, பாய், நான் போயிட்டு வரேன். டேய் நீ எங்கடா போற? போடா, எச்சி பாத்திரம் உள்ள போடா. போடா போடாடா. போட்டு போட்டுனா அடிக்கிறா. எங்கடா வந்திருக்கோம்? மேட்ரிமோனிக்கு வந்திருக்கோம். உனக்கு மாப்பிள்ளை பார்க்க இப்ப வந்திருக்கோம். காட்டுற மாப்பிள்ளைல ஏதாவது ஒரு மாப்பிள்ளை செலக்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே ஓடிடு. அதை விட்டுவிட்டு இன்ஸ்டா அது இதுன்னு சுத்தி தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னைய கொன்னுட்டு அப்ப என்ன செய்வேன்? நீங்களும் செத்துருவீங்களாடாடா? மயிரச்சாவேன். இன்னொரு பிள்ளைய பெத்து வாழப்பட்டி தம்பி போட்டாங்கப்பா. சார், இவரு ஐடில ஒர்க் பண்றாரு. மாசம் 1 lakh மேல சேலரி. பரவாயில்லப்பா. ஐடி மாப்பிள்ள நல்ல சம்பளம். வேற காட்டுங்க. சார், இவர் வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ள, நல்ல ஃபேமஸ். கவர்மெண்ட் மாப்பிள்ள என்ன வேணாம்? இப்படி கிஞ்சா மாப்பிள்ளையா காமிச்சிட்டு ஏங்க உங்ககிட்ட இப்படி பூமரான மாப்பிள்ளா இருக்காங்களா? ட்ரெண்டிங்கா காட்டுங்க. ட்ரெண்டிங் 1 minute மேடம். மேடம், இவங்க வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு கொடுக்காரு மேடம். சூப்பர்ல. இந்த மாதிரி மாப்பிள்ள உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? இந்த மாதிரி மாப்பிள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க மேடம். நல்லா ட்ரெண்டிங்கா இருக்காங்க. அப்பா நாளைக்கு இந்த 10 பேரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருப்பா. 10 பேர் கூட நான் ரீல்ஸ் போட்டு கொலா பண்றேன். என்னோட ஃபேன்ஸுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேலப்பா? சார், என்கிட்ட ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரி, நானும் போட்டிக்கு வரலாம் சார். என்ன போட்டிக்கு?
உங்க பொண்ணு சொல்லிட்டு போனாங்களே மாப்பிள்ளை போட்டிக்கு நானும் வரோம் சார். இதுக்கு முன்னாடி அவன் யாராவது கெட்ட வார்த்தை திட்டிருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் என்ன திட்டம் இல்லை சார். சார் போடுங்க சார், நான் போட்டிக்கு வரல சார். போங்க சார். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவான். போங்க சார். போட்டிக்கு வர வெண்ணைங்க போட.